வணக்கம். இன்னைக்கு வெண்டைக்காயை வச்சு வித்தியாசமா வெண்டைக்காய் துவையல் எப்படி அரைக்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். அதற்கு தேவையான பொருட்களை குறித்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு வாணலியில் ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கிறோம். முதல்ல தேவையான பொருட்களை வணக்கிக்கலாம். இப்போ 1.5 தேக்கரண்டி அதாவது 1.5 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1.5 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பை எடுத்துக்கிறோம். ரெண்டையும் நல்லா நிறம் மாறுற வரைக்கும் வறுக்கணும். ஆனால் இது பாதி வறுப்படும் போதே மற்ற பொருட்களை சேர்த்த ஆரம்பிக்கணும். அப்போ தான் இந்த கடலைப்பருப்பு உளுந்து பருப்பு பொன்னிறமாகறதுக்குள்ள நம்ம வறுத்தெடுக்க முடியும். இப்போ கடலைப்பருப்பு உளுந்து பருப்பு கூடவே 4 பல் பூண்டை சேர்த்துக்கிறோம். பூண்டு வறுபடும் போதே அது கூட ஒரு 6 பல் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கிறோம். சின்ன வெங்காயம் இந்த துவையலுக்கு ஒரு நல்ல வாசத்தையும் அதே நேரத்தில் சுவையையும் கொடுக்கும். அடுத்ததாக ஒரு பெரிய வெங்காயத்தை மெலிசா நீல வாக்கில் அரிஞ்சு அதையும் சேர்த்துக்கிறோம். இப்போ இதெல்லாம் பாதி வணங்கும் போது காரத்திற்கு ஏற்ப உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு வரமிளகாய், இப்போ நான் 3 சேர்த்துருக்கேன். உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக தேவைப்பட்டால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கங்க. அதோடு சேர்த்தி ஒரு கொத்த அளவுக்கு கருவேப்பிலையை சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாமே நல்லா வணங்கி வருது பாருங்கள். கடலைப்பருப்பு உளுந்து பருப்பு ஒன்றா பொருட்களை சேர்த்தி வணக்கிறப்ப அது அப்படியே நிறம் மாறி நல்ல ஒரு பொன் நிறமாக ஆயிட்டு வருது. இப்போ அது கூடவே ஒரு பெரிய தேக்கரண்டி அளவுக்கு கொத்தமல்லி விதைகள், அப்புறம் 1.5 தேக்கரண்டி அளவுக்கு தேங்காய் அதாவது துருவின தேங்காயை சேர்த்துக்கிறோம். இப்போ எல்லாத்தையும் நல்லா வணக்குங்க. பாருங்கள், எண்ணெயெல்லாம் அப்படியே அந்த தேங்காய் உறிஞ்சிட்டு அந்த கடலைப்பருப்பு உளுந்து பருப்பெல்லாம் பொன் நிறமானதும் அந்த சூட்டுலேயே ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளியை சேர்த்துக்கங்க. அந்த வெங்காயத்தை எல்லாம் நல்லா வணக்கிட்டு அந்த வணக்கின சூடான வெங்காயம் பருப்பு எல்லாத்தையும் இந்த புளி மேலே எடுத்து போட்டு அப்படியே ஆற வச்சுருங்க. அந்த சூட்டுலேயே அந்த புளி நல்லா வெந்துடும். இப்போ வெண்டைக்காயை நம்ம வணக்கி எடுத்துக்கலாம். வெண்டைக்காய் எப்போவுமே வாங்கின உடனே செய்யாமல் அதை நல்லா கழுவி ஒரு பிளேட்டில் போட்டு ஒரு நாளை போல் அப்படியே விட்டுருங்க. 1 நாள் 2 நாள் கழித்து அது ஒரு மாதிரி வாடி வதங்கினதுக்கப்புறமா அதை எடுத்து நம்ம இந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னா அதில் அதிகமாக அந்த வழுவழுப்பு தன்மை இருக்காது. இப்போ ஒரு இரும்பு வாணலியில் கொஞ்சமாக இந்த வெண்டைக்காய் வணங்குற அளவுக்கு தேவையான உப்பை போட்டு வெறும் வாணலியில் எண்ணெய் மட்டும் சேர்த்து இந்த வெண்டைக்காயை அரிஞ்சு அதை போட்டு நல்லா வணக்கிட்டுருக்கேன். கொஞ்சம் கூட தண்ணியே இருக்கக்கூடாது. லேசாக தண்ணி இருந்தாலும் அந்த வழுவழுப்பு தன்மை வர ஆரம்பிச்சிடும். நான் சொன்ன மாதிரி ஒரு 2 நாள் கழித்து நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா சீக்கிரமாகவே உங்களுக்கு வெண்டைக்காய் வணங்கிடும். இப்போ நம்ம வணக்கி வச்சுருக்க மற்ற பொருட்கள் எல்லாம் ஆறிடுச்சு. அதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்குவோம். சைட்லேயே பார்த்திங்கன்னா வெண்டைக்காவும் நல்லா வணங்கிருச்சு. அந்த வழுவழுப்பு தன்மையெல்லாம் ஒன்றுமே இல்லாமல் நல்லா அது கொஞ்சம் நிறம் மாறி பாருங்கள் எப்படி பொலன்னு இருக்குன்னு. அதில் கொஞ்சம் கூட வழுவழுப்பு தன்மை இல்லாத மாதிரி நல்லா இந்த மாதிரி வணக்கி எடுத்துக்கங்க. வெண்டைக்காயை எப்பவுமே கூட்டு பொரியல் வறுவல்னு செய்யாமல் இந்த மாதிரி ஒரு துவையலாக செய்யும் பொழுது குழந்தைங்க பிணைஞ்சு சாப்பிட ரொம்ப விருப்பப்படுவாங்க. இதில் உப்பு புளி காரம் எல்லாமே இருக்கிறதுனால, அதுவும் இல்லாமல் இந்த வணக்கின வெண்டைக்காயும் அப்படி ஒரு டேஸ்ட்டை கொடுக்குங்க. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ஆனால் வெண்டைக்காய் கண்டிப்பாக இந்த மாதிரி உதிரியாக இருக்கணும். முதல்ல மிக்சியில் அந்த வெங்காயம் பருப்பு வரமிளகாயெல்லாம் வணக்கியிருக்கோம் இல்லைங்களா, அதை நல்லா சுற்றி கொரகொரப்பாக அரைச்சிட்டு அதுக்கப்புறமா இந்த வெண்டைக்காவை சேர்த்து அரைச்சிக்கணும். முதலே வெண்டைக்காவை போட்டுறாதீங்க. அதை ஒரு தடவை நல்லா 2 தடவைக்கு அரைச்சிட்டு அதுக்கப்புறமா இந்த வெண்டைக்காவை சேர்த்து நல்லா ஒரு தேவையான அளவு உப்பையும் போட்டுக்கங்க. போட்டோமா நல்லா அரைச்சி எடுத்துக்கங்க. இப்போ இதுக்கான தாளிப்பை செஞ்சுக்கலாம். நம்ம எப்பயுமே துவையலுக்கும் இல்லை சட்னிக்கும் செய்கிற தாளிப்பை மாதிரியே தான். எண்ணெயில் கடுகு போட்டிருக்கேன். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் அதில் வாசத்துக்கு கருவேப்பிலை போட்டிருக்கேன். அவ்வளோதாங்க. இந்த கடுகு கருவேப்பிலை தாளிப்பே இதுக்கு ரொம்ப நல்ல மணத்தை கொடுக்கும். இந்த தாளிப்பை இப்போ நம்ம துவையலில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதை ஒன்றும் பாதியுமாக அரைச்சாவே போதும். ரொம்ப மைய நம்ம மற்ற துவையல் அரைக்கிற மாதிரி நம்ம அரைக்க வேண்டிய அவசியம் இல்லை.
இப்படி ஒன்றும் பாதியுமாக அரைச்சி அதை பிணைஞ்சு சாப்பிட்டாவே அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் காரம் நல்லா விரும்புகிறவங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவே கொஞ்சம் நிறைய மிளகாயை வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா இது அப்படி ஒரு அற்புதமான சுவையாக இருக்குங்க. சாதத்து கூட பிசைஞ்சும் சாப்பிடலாம், இல்லை ரசம் சாதம், தயிர் சாதம் இதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம ஒரு சைட் டிஷ்ஷாகவும் இதை வச்சு சாப்பிடலாம். கண்டிப்பாக இந்த வெண்டைக்காய் துவையலை ட்ரை பண்ணி பாருங்கள். வெண்டைக்காய் பிடிக்காத குழந்தைங்களுக்கு கூட இந்த மாதிரி துவையலாக செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா அவங்க என்ன சாப்பிட்றோன்னு தெரியாமையே அவங்களுடைய உடலுக்கு ஆரோக்கியமான ஒரு காய்கறியை சாப்பிடுவாங்க. இது மாதிரியான நல்ல பதிவுகளுக்கு எங்கள் மாம்மேட் ஹோம்மேட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறுபடியும் சந்திப்போம். நன்றி.